அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போனா, நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுத செல்லக்கூடிய அனைவருக்கும் நம்ம வினஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் சொல்கிறது வந்து அப்படி நாங்கள் மேக் பண்ணியிருக்கோம். சில லாஸ்ட் மினிட் டிப்ஸும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாளைக்கு தேர்வை எப்படி எதிர்கொள்ள போகிறோம், கொஷின் கஷ்டமாக வருமா, ஈஸியாக வருமா, டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிவிடுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் தாண்டி இந்த தேர்வை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து நாளைக்கு அட்டன் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதான் நம்ம நோக்கமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நாளைக்கு எக்ஸாம் வந்து எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். நமக்கு தெரியும் குரூப் 2 குரூப் 4 அதை விட குரூப் 4ன்றது நமக்கு ஜிகே நிறைய இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். படித்து பார்த்துட்டு அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ மற்ற எக்ஸாம்லாம் பார்த்திங்கன்னா எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே 180 170 சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 130 140 போகிறதுக்கே வந்து ரொம்ப தடுமாற்றமாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து டஃப் கொடுத்து தான் கேட்பாங்க. ஏன்னா இது குரூப் 1 எக்ஸாம். ஸோ கலெக்டர் ஆகணும், துணை கலெக்டர் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக அந்தளவுக்கு டஃப் கொடுத்து தான் வந்து தேர்வு வைப்பாங்க. ஸோ நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய மாக் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 200 கொஷின் இருக்குது. ஸோ நல்லா வெயிட்டேஜாக கேட்பாங்க. எல்லோரும் சொல்லிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா டஃப்பாக இருந்துச்சு தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸின்ற மாதிரிலாம் யார் வாயிலும் வராது, ரைட்டா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களால வந்து அந்த 200 கொஷின் வந்து சரியாக வந்து ரீட் பண்ணி அதுக்கு ஆன்சரை யோசிச்சு போகிறது கூட டைம் இருக்காது, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ இதில் நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. எதெல்லாம் வராதுன்ற மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி தான் போடுவோம். எல்லாருக்குமே 200 கொஷின் சரியாக தெரியாது. இருந்தாலும் கூட அந்த டயத்துக்குள்ளே நம்ம வந்து அட்டன் பண்ணி ஆகணும். கொஞ்சம் வந்து நம்மளுடைய பிரெயினை திங்க் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி கூட நம்ம தெரியாத கொஷினை கூட நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தட் மூலிமா ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக போகும்போது ஆல் டிக்கெட் கொண்டு போங்க, ஐடி கார்டு எடுத்து சொல்லியிருக்காங்க கொண்டு போங்க, பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும், கொண்டு போங்க, ரைட்டா? ஸோ ஓஎம்ஆர் வந்து சரியாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஸ்பெசிமென் காப்பி பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஓஎம்ஆரை ஃபில் பண்ணுறதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து நாளைக்கு எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். 200 கொஷினுமே அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஸ்பீடாக அட்டன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக அட்டன் பண்ணுங்கள். தெரிஞ்ச கேள்வி ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், தெரியாத கேள்வி அதுக்கப்புறம் ரீட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பார்த்துட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.